கேப்டன் ஆஃப் த ஷிப். மொத்த கதையும் தன்னோட தோளில் இவ்வளோ நாள் சுமந்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா செதுக்கி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க ஒருத்தர் கண்டிப்பாக சொல்லலாம். பார்க்குற ஒரு விஷயத்த, படிக்கிற ஒரு நியூஸை கடந்து போகிற செய்தியாக நினைக்காம இது எவ்வளோ பெரிய தியாகம் அப்படின்றத உணர்ந்து இது சரித்திரத்துக்கு என்னைக்கு திருப்பி பார்த்தாலும் எல்லார் மனதிலும் ஒரு நீங்காத இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக யோசிச்சு செயல்பட்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பயங்கரமான ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க கிக்கி. அதை கேட்கும் போதே அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். இன்னைக்கு ஆப்ரேஷனுக்கு எவனும் முகத்தை மூடாத, இதுதான் உன் முகம், இந்திய ராணுவத்தோட முகம் அவனுக்கு தெரியணும் அப்படின்ற வார்த்தையை சொல்லி அப்படி ஒரு ஆழத்தையும் தாக்கத்தையும் எங்களுக்குள்ள கொடுத்த ஒருத்தர். இத்தனை வருடம் இந்த பயணம் இன்னைக்கு கனவா நிஜமா இருக்குன்னா நாங்க அத்தனை பேரும் அதை கௌரவத்தோட கொண்டாடுவோம் அப்படின்னு உறுதியா சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இயக்குனர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். The man behind this magnanimous project, Amaran. The mic is all yours, sir. சொல்லுங்க. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அது கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னாங்க, நான் ப்ரீவியஸ் படம், நான் இது என்னோட 2வது படம். முதல் படம் நான் பண்ணது வந்து ரங்கூன். அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போது 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு டைரக்டருக்கு வந்து ஐ திங்க் ரொம்ப டஃப்பான விஷயம் வந்து படம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் கேப் விட்டு பண்ணாலும் சரி, எதிர்படுற கேள்விகள் வந்து அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வெறும் கேள்வி மட்டும்தான். எதிரில் இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற மாதிரி, அவங்களையும் நம்ம யாருமே தப்பாக சொல்ல முடியாது. ஸோ இந்த கேள்வியை வந்து எதிர்கொண்டுகிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இந்த 7 வருஷத்தில் ஐ திங்க் ஒரு 5 வருஷம் அமரன் படத்துக்காகவே செலவாயிருக்கு. தனியாக முதல்ல நான் மட்டும் இருந்தேன். இப்போ இங்கே இவ்வளோ பேர் இந்த படத்துக்காக இருக்கிறது, இன்னும் இதை பார்த்துட்டு சேர போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். அது வந்து இந்த மீடியமோட பவர் நினைக்கிறேன், அந்த சினிமாவோட பவர். ஐ திங்க் இட் இஸ் யுனைட்டிங் எவ்ரிபடி. இதில் வந்து நம்ம எல்லாரும் ஒரு டூலாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் முன்னாடி தானு சார் சொன்னாங்க. என்னோட முதல் ப்ரொடியூசர் தானு சார் தான். நான் வந்து துப்பாக்கி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். அப்போ வந்து தேங்க்யூ. அப்போ வந்து தானு சார் எவ்ரி ஸ்கெடியூல் பாம்பேயில் நடக்கும் ஷூட்டு. இந்த படம் காஷ்மீர்னா அந்த படம் ஃபுல்லாக பாம்பேலே நடந்துச்சு. ஸோ எவ்ரி ஸ்கெடியூல் தானு சார் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்க்கும் போதெல்லாம் ஒரு அன்பு இருக்கும், ஒரு ஆதரவு குரல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி அவருடைய முதல் ஸ்பீச்லேருந்து இந்த ஷோ ஆரம்பித்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் அன்பு செழியன் சார், நீங்கள் இந்த ஷோவுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் மணிரத்னம் சார் இப்போ இல்லை, இங்கே கொஞ்ச நேரம் முன்னாடியே போயிட்டாங்க. எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக பார்க்குறேன் நான். எனக்கு வந்து மணிரத்னம் சார் வந்து சினிமாவில் வந்து ஒரு அசரீரி மாதிரி. எனக்கு மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் தான் என்னை வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை நோக்கி கொண்டு வந்துச்சு. நான் முதல்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்ட படம் வந்து தளபதி. எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது தளபதி படம் நான் பார்த்தேன். அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எங்கள் அம்மாவையே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிடிக்க ஆரம்பிச்சிது. அம்மானாலே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் தளபதி படம் எங்கள் அம்மாவை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்னை வந்து லவ் பண்ண வச்சுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் மேலேயே ஆசை வந்தது. பேசும்போது கூட எனக்கு கை நடுங்குது. பிகாஸ் மணிரத்னம் சார் இங்கே இருக்கும்போது ஒரு செகண்டும் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு புல்லரிப்பாக இருந்தது. அவர் இங்கே வந்தது வந்து ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் நான். அடுத்தது கமல் சார். நான் இந்த படத்தை பற்றி முதல்ல அறிவிப்பு ட்வீட் போடும்போது ஆண்டவருக்கு நன்றி அப்படின்னு போட்டேன். அதுக்கு விளக்கம் அப்படின்னா என்னென்னா, எல்லாரும் சொல்கிற ஆண்டவர் ஒரு விதமாக இருக்கலாம். கமல் சார் வந்து என் மனதை கட்டி ஆண்டவர் பல ஆண்டுகளாக. ஸோ அவரோட கம்பெனியில் RKFIல கமல்ஹாசன் சார் ப்ரெசன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு பெருமை மிகுந்த தருணமாக நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் கமல் சார் கூடவே பயணிச்சிட்ருக்கிற ஒருத்தர் மகேந்திரன் சார். இந்த சினிமா பயணம், நான் வந்து டெலிவிஷனில் ஒர்க் பண்ணிருந்தேன் இதுக்கு முன்னாடி. அஃப்கோர்ஸ் சிவா எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து டெலிவிஷன் டு சினிமா அப்படிங்கிற அந்த டிரான்சிஷனுக்கு வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பக்க பலமாக அந்த சமயத்தில் ஒரு கரெக்டாக நிறைய பேர் லைஃப்பில் வந்து அப்படியே ஏஞ்சல்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ ஒரு ஏஞ்சல் வரும். அந்த ஏஞ்சல் தான் வந்து நம்மளை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதா சொல்லுவாங்க. அது கடவுள் நம்பிக்கையாக இருக்கலாம், இல்லை உங்களோட பெற்றோரோட ஆசீர்வாதமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்படி ஒரு முக்கியமான ஃபோர்ஸாக நான் 2011 மகேந்திரன் சார் எனக்கு பண்ணிவிட்ட ஒரு ஹெல்ப் வந்து நான் காலத்துக்கும் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து என்னை AR முருகதாஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ண சேர்த்து விட்டார். நான் ஆக்சுவலாக ஒரே ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன், துப்பாக்கி. அந்த படத்தில் என்னை வேலைக்கு சேர்த்து விட்டவர் வந்து மகேந்திரன் சார். இன்றைக்கி அவரும் கூட இந்த படத்தில் ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது தவிர வேறு நிறைய தருணங்களில் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத் பாண்டவர் மாதிரி ஒரு தைரியமாக ஒரு தூணாக இருக்கார் எனக்கு. தேங்க்யூ மகேந்திரன் சார் ஃபார் தட். இப்போது அமரன் படத்தை பற்றி வரலாம். அமரன் படம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்
மேஜர் முகுந்த் வரதராஜன். என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி இங்கே இவ்வளோ பெரிய விழா எடுக்கிறோம், எல்லாருமே கொண்டாடுறோம். இந்த தீபாவளிக்கும் இந்த படம் ஒரு கொண்டாட்டமான படமாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு ட்ரூ ஹீரோவை செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு பாட்டம் லைனாக ஆஸ் அ டைரக்டராக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து பொதுவாக இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சஸில், ப்ரெஸ் ரிலீசஸில் வந்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ சிரத்தை எடுத்தோம், இவ்வளோ ட்ரபிள் கோத்ரூ பண்ணோம், இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் தாண்டி இப்படிலாம் படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லலாம்னா நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு என்னை நினைக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன், சிவகார்த்திகேயன் உயிரோடு இருக்கார், நம்ம எல்லாருமே இங்கே நலமாக இருக்கும். பட் ஆக்சுவலி நம்ம இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோ அந்த ஃபேமிலிக்கு இல்லை, ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை இல்லை. அந்த உணர்வுக்கு வந்து இந்த படம் எவ்வளோ தூரம் ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருந்தாலும் அதை வந்து நம்ம ரொம்ப ஹம்பிளாக இதை பண்ணியிருக்கோம், இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம். இது ஒரு படம், இது ஒரு பதிவு. பட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரியல் லைஃப் இருக்குது. அண்ட் இது ஒரு பானை சோற்றுக்கான இல்லை ஒரு பெரிய இந்த உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆகாரத்துக்கான ஒரு சோற்று பதம் தான் இந்த படம். ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமான ஒரு பொதுவான ஒரு சாம்பிள் ட்ரிபியூட்டாக அமரனை நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் டு தேங்க் மை டீம் ஸ்டார்டிங் வித் மை டிஓபி சிஹெச் சாய்க்கு வந்து இது முதல் படம். ஆனால் நீங்கள் படம் பாருங்கள். நான் ஒரு 2 நாள் முன்னாடி டீசர் மணிரத்னம் சார்கிட்ட காமிச்சேன். அப்போ ஆஃபீஸில் இருந்தவங்களாம் கேட்டாங்க, டிஓபி யார் அப்படி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு படம் எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சொல்லிவிட்டு படத்தோட டிஓபி யாருன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து சிஹெச் சாய். கண்டிப்பாக சாய் வந்து வருங்காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேமராமேனாக இருப்பார். தேங்க்யூ சாய், தேங்க்யூ. அண்ட் அடுத்தது, நான் எவ்வளோ நாள் இந்த படத்துக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கேனோ அதே அளவுக்கு என் கூட சரிசமமாக ஃப்ரம் தி ஸ்டார்ட் இன்றைக்கி நைட்டு கூட போய் அந்த ட்ரெய்லருக்கான கட்டை ஃபைனல் பண்ணி கொடுக்குற வேலை வரைக்கும் என் கூடவே இருந்து பயணிச்சுட்டு இருக்கிற என்னோட பிரதர் மாதிரி என்னோட எடிட்டர் கலைவாணன். தேங்க்யூ கலை. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சேகர் சார் இருந்தார். சேகரோட டீம் பிரேம் நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி டெக்னீஷியன்ஸாக நிறைய பேர் இந்த படத்தில் வந்து உழைச்சிருக்காங்க. அண்ட் ஜிவி பிரகாஷ் ப்ரோ, இன்றைக்கி இந்த ஷோவோட ஹீரோ ஜிவி பிரகாஷ் தான். அண்ட் ஜிவி பிரகாஷ் பற்றி நான் சொல்லணுன்னா, சி ஹி இஸ் டன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஹே மின்னலே சாங் லான்ச் ஆகும்போது 700th சாங்னு போட்டாங்க. அண்ட் ஹி இஸ் டன் மோர் தென் 100 ஃபில்ம்ஸ். 100 படம் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர். நான் ஒரு 1.5-2 வருஷம் முன்னாடி அவருக்கு இந்த கதையை சொன்னேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும். கதை சொன்னோன்னா கேட்டுட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி அவர் அப்போவே வந்து 3-4 பாட்டை கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டார். இன்ஃபேக்ட் நான் ஒரு இடத்துல இன்டர்வியூவில் சொல்லும் போது கூட எல்லா பாட்டும் கம்போஸ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருப்பேன். ஒரு 5-6 பாட்டு கம்போஸ் பண்ணிட்டார். அது எல்லாமே கிளாசிக்ஸ், அதெல்லாம் வேறு படங்களில் கூட இடம்பெறலாம், அவ்வளோ நல்ல டியூன்ஸ் எல்லாமே. பட் நான் படத்தை வந்து ரஃப் கட் கொண்டு போய் இவர்கிட்ட காமிக்கும் போது, இதுதான் படம், இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னும் பொழுது அவராகவே என்கிட்ட சொன்ன முதல் விஷயம், இல்லை நான் எல்லா பாட்டையும் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம கேட்டுட்ருக்கிற பாட்டு எல்லாமே கடந்த ஒரு 40 நாளில் அவர் மறுபடியும் இந்த படத்துக்காக கம்போஸ் பண்ணி கொடுத்த பாடல்கள் தான். ஸோ அதுவே வந்து அது வந்து ஐ திங்க் எவ்வளோ பேர் அப்படி அவ்வளோ ஈஸியாக சொல்லுவாங்கன்னு தெரில. அண்ட் ஐ லவ் த வே ஹி செட். அதை பார்த்துட்டு அப்புறம் இல்லை இதுக்கு நான் வேறு மாதிரி மியூசிக் பண்ணணும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல நான் தான் பண்ணேன், நான் அதை திருப்பி பண்ணுறேன், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவராகவே அதை முன்னெடுத்து அவராகவே அதை பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ, யூ வெரி வெரி ஸ்பெஷல். யுவர் மியூசிக் இஸ் ஆல்சோ ஸ்பெஷல். தேங்க்யூ. அண்ட் சாய் பல்லவி, இப்போது வழியில் வர்றதெல்லாம் வளைச்சி போட்டு வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தர் இதில் சர்வை பண்ணணுன்னா பண்ணலாம். பட் அவங்க வந்து ஐ திங்க் சாய் பல்லவி இஸ் வெரி சூஸின்னு சொல்கிறதோட அவங்க வந்து இதை எப்படி மாற்றிட்டாங்கன்னா, இப்போது டைரக்டர்ஸ் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு ஹீரோயின் கிட்ட கதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துக்கணும், எப்போ நம்ம இந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட போகலாமா, இதில் சப்ஸ்டன்ஸ் இருக்கா, இதில் பொண்ணுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு தான் போகணும். அப்படி ஒரு விஷயத்த அவங்க நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அவங்க வந்து அதை வந்து தொடர்ந்து அவங்களோட சாய்ஸஸ் இதெல்லாம் அவங்க நினச்சி பண்ணியிருப்பாங்களா எனக்கு தெரியாது. பட் எல்லாருக்குமே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்கக்கிட்ட ஒரு ரோலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி வருது டைரக்டர்ஸுக்கு. ஐ திங்க் நிறைய டைரக்டர்ஸ் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெண்களை நோக்கி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக மாற்றுற ஒரு ஃபோர்ஸாக சாய் பல்லவி இருக்காங்க. ஐ திங்க் தட்ஸ் அ கமெண்டபிள் திங். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஆன் போர்ட். அண்ட் சிவகார்த்திகேயன், எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்குது இண்டஸ்ட்ரியில், நல்ல விதத்தில். அதாவது ஒரு வியத்தகு வளர்ச்சி அவரோடது. எப்படிப்பா இந்த சிவகார்த்திகேயன் இவ்வளோ பெரிய ஆள் ஆனார்?
திடீர்னு திடீர்னு இல்லை, அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்குது. ஐ திங்க் நான் அவரை வந்து ஒரு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக, ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்ததுலேருந்து நான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார். அவருடைய பிஸ்னஸ், அவரோட கமர்ஷியல் சக்ஸஸ், அது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் அவர் அந்த காலத்தில் ஒரு 5000 ரூபாய், அவர் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ஷோ பண்ணாருன்னா ஒரு ஷோக்கு ஒரு 5000 rupees கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் இருந்து அவர் லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்கிற வரைக்கும் அப்பயுமே சரி, அவர் சம்பாதிச்ச பணத்தில் ஒரு 70-80% E10 ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவரும் ஒரு 9 பேரும் குடியிருந்தாங்க. ஒரு சின்ன அடுக்குமாடி குடியிருப்பது. அந்த 10 பேருமா சேர்ந்து வாரம் ரிலீஸ் ஆகிற தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு டப்பிங் படம், எந்த படம் வந்தாலும் அதை பார்த்து ரசிப்பாங்க. அதை வந்து லீட் பண்ணுற ஒரு ஆங்கராக அவர் தான் இருப்பார் அந்த வீட்டில். அண்ட் வாரம் ஒரு படத்தையும் பார்த்து ரசிக்கிற, ஐ திங்க் அந்த ரசிகன்கிற குவாலிட்டி தான் அவரை வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனாக இருந்திருக்கு. ஐ திங்க் தட் இஸ் த அட்மோஸ்ட் குவாலிட்டி விச் எனி ஆர்டிஸ்ட் வுட் ரெக்வயர். அது வந்து அவர்கிட்ட இன்னமும் அதை வந்து அலைவாக வச்சுட்டே இருக்கார். ஸோ அவருக்குள்ளே இருக்கிற ரசிகர் தான் இன்றைக்கி அவரை இவ்வளோ பெரிய இடத்துக்கு உயர்த்தியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் இவ்வளோ பெரிய ரசிகர் படை, அதனால தான் சேர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. இதை தாண்டி மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் உடைய ஃபேமிலிக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, மேஜர் முகுந்த் வரதராஜன் சார் வந்து எல்லையில் இந்த மாதிரி பண்ணார், அந்த மாதிரி பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த படம் பேச போகுது. இந்த படம் என்ன கதை பேச போகுதுன்றது நீங்கள் படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பட் அவர் மறைந்த பிறகும் இத்தனை பேருக்கு அவர் பயனாக இருக்காருங்கிறது தான் எனக்கு வந்து அகெயின் அண்ட் அகெயின் தோணிக்கிட்டே இருக்குது. அதாவது எண்ணில் தொடங்கி இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் அமரனுக்கு முன் அமரனுக்கு பின் அப்படின்னு ஒரு வாழ்க்கை இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் த ஃபேமிலி as the filmmaker, as the director of this film. Thank you sir, Varadarajan sir, and thank you Indu, Rebecca Varghese ma'am, thank you. ஜிவி பிரகாஷ் சார் பற்றி சொல்லிட்டேன், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் பற்றி சொல்லிட்டேன். இங்கே ஒருத்தர் வந்து ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு, கர்னல் அமித் சிங் டபாஸ், முகுந்த் சாரோட கமாண்டிங் ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து நம்ம எல்லாரும் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் காலையில் ஒரு ஸ்டேட்டஸ், சாயங்காலம் ஒரு ஸ்டோரி, இப்போ ஒரு விஷயம் இப்படி நடந்துருச்சு, அடுத்தது இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லி டெய்லி நடக்கிற நம்மளோட டெய்லி இமோஷனல் மூமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுதான் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையாக இருக்குது. ஐ திங்க் முகுந்த் சார் மார்டைர் ஆனது வந்து 2014 April 25th. அந்த டேட்லேருந்து ஒரு 2 நாள் கழிச்சு April 27th 2014 வச்ச ஒரு ஸ்டேட்டஸ் அண்ட் டிஸ்பிளே பிக்சரை வந்து அவர் வாட்ஸ்அப்பில் நான் சும்மா பார்ப்பேன், தெரியாமல் தான் மாற்றிடுறாரான்னு. இப்போ வரைக்கும் அவர் மாற்றவே இல்லை. அவரோட ஸ்டேட்டஸ் வந்து மேஜர் முகுந்த் அண்ட் விக்ரம் சல்யூட். அவரோட டிஸ்பிளே பிக்சர் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் மேஜர் முகுந்த் சார். ஐ திங்க் ஒரு பாஸ் வந்து எவ்வளோ தூரம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவரை லவ் பண்ணா, இல்லை அவர் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு சபார்டினேட் வந்து ஒரு மேஜர் வந்து அவரோட கமாண்டிங் ஆஃபீஸரை எவ்வளோ தூரத்துக்கு அவரோட குவாலிட்டிஸ் மூலமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா ஒருத்தருக்கு இப்போ ஐ திங்க் அந்த சம்பவம் நடந்து அவரோட பையனுக்கே இப்போ டபுள் மடங்கு வயசாகிடுச்சு. இப்போ அவர் பையனுக்கு 20 வயசு ஆகிடுச்சு. அந்த சம்பவம் நடக்கும்போது அவர் பையனுக்கு 10 வயசாக இருந்திருக்கும். அவர் லைஃப்லேயும் ஏதோ நடந்திருக்கும். பட் ஸ்டில் அந்த ஸ்டேட்டஸையும் அந்த டிஸ்பிளே மெசேஜையும் அந்த டிஸ்பிளே பிக்சரையும் மாற்றாமலே இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் மேஜர் முகுந்த். அந்த கேரக்டரை சிவகார்த்திகேயன் அவரோட ஹார்ட் ஒர்க் மூலமாகவும் அவரோட டெடிக்கேஷன் மூலமாகவும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இதனால் அவர் பல உயரங்களை அடைவார் அப்படின்னு எனக்கு தோணுது. சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் அதே தோணுது. அண்ட் இந்த படம் மூலமாக நான் ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அமரன் வில் பி அன் ஓட் டு மேஜர் முகுந்த் வரதராஜன் அண்ட் எவ்ரி சோல்ஜர் ஆஃப் தி இந்தியன் ஆர்மி அண்ட் தேர் ஃபேமிலிஸ். அண்ட் முக்கியமாக ஒருத்தர் சொல்லணும், இப்படி சொல்லும் பொழுது நான் ஒரு பேரை மறந்துட்டேன். டிஸ்னி, இங்கே எல்லாருமே வந்து டிஸ்னி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பேசினார், டிஸ்னி இது கேட்டார் அப்படின்னு அடிக்கடி ஒரு பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் டிஸ்னி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கிரவுண்டில் ப்ரொடியூசர் மாதிரி இருந்து ஒர்க் பண்ணார் டிஸ்னி. டில் நவ் ஹீ இஸ் தேர் இந்த ஷோ வரைக்கும். அப்புறம் சாரி ரொம்ப நேரம் பேசிட்டேன் நானே, நிறையா இருக்குது. பட் ஸ்டில் முக்கியமாக ஒரு 30 seconds எடுத்துக்கிட்டு என்னோட டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் மேலே கூப்பிடலான்னு நினைக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கங்கே ஸ்கேட்டர்ட் ஆகி உட்காந்துருந்தீங்கனாலும் வாங்க. இஸ் பிரகாஷ், இஸ் அஜித் கண்ணன், நவீன், அர்ஜுன், சுர்ஜித், அகிலா, ராஜ்கண்ணன், ஜெய் வீரன், சாம், இது தவிர குமரேஷன், தீனன் அப்படின்னு 2 பேர் ஒர்க் பண்ணாங்க. ஒரு பாதி முக்கால்வாசி படம் வரைக்கும். சில சூழ்நிலைகள்னால அவங்க இன்னைக்கு இல்லை. ஸோ இவங்கெல்லாம் வந்து என் கூட இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து இருந்துகிட்டே இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க.
என்னை விட அதிகமாக உழைத்தவர்கள் இந்த படத்துக்குன்னு சொல்லணும்னா அது இவங்க தான். காடு மேடு மலை எல்லாத்துலையும் எனக்கு முன்னாடி ஒரு 10 அடி அப்படி தாண்டி நிற்பாங்க. ஐ திங்க் ஐ எம் கிஃப்டட் வித் சச் அ நைஸ் டீம். தேங்க்யூ. Thank you so much.